சார் முதல்வர் இன்னைக்கு வந்து மதுரைக்கு பயணம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தான் இன்னைக்கு திறந்து வைக்க போறாரு. முதலீடு கொண்டு வந்திருக்கேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. எங்கே கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்ல வர? நான் பைக் கொடுப்பேன் அப்படி சொல்ல வரியா? ஒவ்வொரு வீட்டுக்கும் பைக்கு நிச்சயம்னா அது எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும். டோர் இல்லாமல் இருக்காங்க, கட்டிங் வாங்க காசு இல்லாமல் இருக்கிறாங்க. கார் நிச்சயம் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்குரிய ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குன்னு கேளு. தலைமை கழகத்தில் இருக்கு. எங்கே இருக்குது தலைமை கழகம்? பனையூரில் கேட்ட மூடிட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க. போனால் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்து மாற்று சக்தின்னு சொல்கிற உங்ககிட்ட சென்னையில் ஒரு கட்சி அலுவலகம் இருக்கா? தலைமை அலுவலகம் இருக்கா? பட்டிமன்றம் கூப்பிட்டா பட்டிமன்றம் பேசுவார். யாரை திட்ட சொல்லணுமோ திட்டுவார். சமயத்தில் கூடகிறவங்களே திட்டுவார். மதிமுக இருந்தப்போ கொஞ்ச நாள் இதுன்னா மதிமுகவை உள்ளே திட்ட ஆரம்பித்தார். ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்குள்ளே திட்ட ஆரம்பித்தார். டிஎம்கே போய் டிஎம்குள்ளே திட்ட ஆரம்பித்தார். அமமுக போயிட்டு அங்கேயும் அப்படி தான் ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பித்தார். மலை சித்தியாட்ட போனாரா? அவர் கட்சி அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. பத்திரிகையாளர்கள் முழுதுமாக திமுக வேலை போயிட்டாங்க. இன்றைக்கி அவர்களுக்கு திமுக நடத்துகிற ஒரு பள்ளி இதுக்கு ஒருத்தர் ஆசிரியராக போட்டிருக்காங்க. கொளத்தூர் தாவேகா துணையுடன் அதிமுக போராடும், முடிஞ்சால் காப்பாற்றிக்கங்க தொகுதியை. திருவாரூர் போனால் போயிடுவார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டம், மக்களை காப்பும் தமிழகத்தின் பயிற்சி பயணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இப்போ வந்து வர 16ஆம் தேதி செங்கோட்டையனுடைய தலைமையில் விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டில் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சொல்லப்பட்டிருக்கு. அனுமதி கேட்டிருக்காங்க. சுற்றுப்பயணமாக ஒரே ஒரு பொதுக்கூட்டம் அட்டன் பண்ணுறாரா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சார். வித்தியாசம் இருக்குதுன்னா சுற்றுப்பயணத்தில் ஒரு பொதுக்கூட்டம் அட்டன் பண்ணுறாரு. என்ன சுற்றுப்பயணம்? ஒரு சுற்றுப்பயணமும் கிடையாது. ரோட்டில் இறங்கினாலும் அடி தான், அதெல்லாம் கிடையாது. நேராக போகிற கூட்டம் அட்டன் பண்ணுறேன். இப்போ அங்கேயே பக்கத்தில் ஒரு பெரிய குட்டை இருக்குதான். அதில் வேறு நண்பா நண்பிகள் யாரும் உந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடமும் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் ஒரு செங்கோட்டையனுடைய இடத்துலேயே போயிட்டு இபிஎஸ் வந்து பவர் காமிச்சு வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடாக செங்கோட்டையன் இதை பண்ணுறாருன்னு பார்த்துக்கலாம். இது எல்லாம் இயற்கை தானுங்க. ஒரு கட்சி வந்து அவங்களுக்கும் இயங்குறதுக்கு உரிமை இருக்குல்ல. அவங்க சில விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த இடத்துல போய் கூட்டி இப்போ மதுரையில் போய் முதல்வர் பேசுகிறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரிகள் போய் அந்த ஜனங்களை எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ வெறுப்பேற்றி விட்டாங்க. இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இவங்களுக்கெல்லாம் சனி. இவர் உதயநிதி வரான்னு ஒரு இடத்த ரோடை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஜெயலலிதா பாணியில் உதயநிதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா இது, உதயநிதிக்கு பயங்கர நாலேஜ் எதுவும் வந்துடுச்சா அப்படி இப்படின்னு பார்த்தா 91லலாம் ஜெயலலிதா வரும்பொழுது போக்குவரத்து அப்படி நிறுத்துவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இவர் ஃபுல்லாக போக்குவரத்தை தடை செஞ்சு அரை மணி நேரமாக ஜனங்க காற்று கிடந்து கடுப்பாயிட்டாங்க, பயங்கரமாக திட்டினாங்க அப்படி இப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் வந்ததுனால ஜனங்க வந்து அப்படியே குமிஞ்சு விஜய்க்கு வருதில்ல, அந்த மாதிரி பெரிய பாதுகாப்பு பிரச்சனை வந்துடுன்ற மாதிரி பண்ணுறாங்க. நாளைக்கு தோற்று போனீங்கன்னா சாதாரணமாக மக்களோடு மக்களாக தான் பிரயாணம் பண்ணணும். இந்த மாற்றத்தை உணர்ந்த தலைவர்கள் பலர் அதுக்கப்புறம் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாங்க. மொதல் டைம் வரும்போது இதெல்லாம் தோணும். இந்த பந்தா நம்ம வரதுக்கு முன்னாடி ரோடு க்ளோஸ் ஆகிருக்கணும், ரோட்டில் ஒரு எதிரில் கூட வண்டி வரக்கூடாது, இப்படி இருந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. நான் இந்த ரோட்டில் போகும்போது இந்த ரோட்டில் கூட வண்டி வரக்கூடாதுன்னு. ஆனால் அவர்களே ஒரு காலகட்டத்தில் டிராஃபிக் வாட்டில் போட்டோம், நம்ம வாட்டில் போவோம், வரதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்குது. இவர் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் நான் ரோட் ஷோ பண்ணுவேன், என்னால் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. திருச்சியில் பண்ணார்ல, திருச்சி டு அரியலூர், அது ஒன்றும் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, இவர்கள் வர வச்சுது. தானாக சேர்ந்த கூட்டம்னா இப்போ காஞ்சிபுரம் போனார்ல, அப்போ அந்த கூட்டம் தானாக சேர்ந்துருக்கணும். கரெக்டாக இவரை போகக்கூடாத அளவுக்கு பண்ணியிருக்கணும். அப்போ இவர்கள் ஏதோ பெரிய புத்திசாலிகள் நினைப்போம் மனசில். இவனுக்கு அப்பனுங்களாம் இருந்திருக்காங்க, பார்த்துருக்கோம் நாங்கள் யார் யார் எப்படி திரட்டுவாங்க, என்னென்ன கொண்டு வருவாங்கன்னு. அப்போ நீங்கள் அதை திரட்டிக்கிட்டு நைஸாக உள்ளுக்குள்ளே அவங்களா வர்றாங்கன்னா அப்போ ஏன் அவங்க காஞ்சிபுரம் போகும்போது வரல? அவங்களா வர வேண்டியதானே? இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் போகிற இடத்துல எங்கே வர்றாங்க? அப்போ இன்னொன்று இந்த ஊடகங்கள் பண்ணுற கூத்து. விஜய் கிளம்பிட்டார், ஜட்டி போட்டார், பனியன் போட்டார், பேண்ட்டு போட்டிருக்கார், இப்போ தான் சட்டை போட்டு பட்டன் போட்டுக்கிட்டு இருக்கார், ஷூவை மாட்டிட்டார், இதோ வெளியே வருகிறார், இதோ தன் கையால் கதவை திறந்து தானே அமர்கிறார், இப்படிலாம் பில்டப் பண்ணோன்னா எல்லாம் அதுக்குள்ளே வந்து உள்ள ஏற்பாடலாம். மற்றபடி இந்த பொதுக்கூட்டம் பிரச்சாரன்றதுடைய வடிவம் என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு ஃபஸ்ட்டு உங்களை மக்கள் புரிஞ்சிக்கணும். இவர் வந்து ஒரு ஆண்மை மிக்க தலைவர், எந்த பிரச்சனைனாலும் பேசுவார். நம்ம பிரச்சனையை இவர் புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு, நமக்காக பேசுகிற தலைவர். அப்படி இப்போ இருக்கிறதுலாம் அது இல்லை. யார் வேணால் கேளுங்க, வரட்டுமே என்னங்க, அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். இப்படி தான் ஏங்க அவர் வந்து பேசுகிற விஷயங்கள்ல என்னங்க இது இருக்குது,
அவ்வளோ விஷயம் பேசுகிறாருங்க, அவர் இவ்வளோ நாலேஜாக இருக்காருங்க, அவர் வந்தால் தமிழ்நாடு ஒரு மாற்றம் வருங்க, அப்படிலாம் கிடையாது. கார் கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன்னா எவனாவது முட்டா பயலும் கூட பேச மாட்டாங்க. கார் பைக் யாராவது கொடுக்க முடியுமா? ஒரு பைக்கு 90,000 ரூபா. கண்டிப்பாக 1,00,000 கூட சார், கூட மினிமம். நான் சொல்கிறது 100 cc. இந்த ஸ்ப்ளெண்டர்லாம் 82,000 ரூபான்னு நினைக்கிறேன். பிளாட்டினா அது மாதிரி. அதுக்கப்புறம் பிளாட்டினா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு வந்து 1,00,000 நெருங்கன்னு வச்சிங்களேன். ஆமாம். இன்ட்டு 2.5 கோடி இது குடும்பங்கள் இருக்குது. 5 வருஷமாக கொடுத்தா கூட ஒரு வருஷத்துக்கு 42 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கொடுத்தாகணும். 45 லட்சம் கொடுத்தாகணும். கண்டிப்பாக. எங்கே போவீங்க காசுக்கு? அதுக்குள்ளே கூடிடும், 5 வருஷத்துக்குள்ளே குடும்பம் வேறு குடும்பங்கள் கூடும். இங்கே நீ 1000 ரூபா கொடுக்குறதுக்கே உங்களுக்கு நாக்கு தள்ளுது. அப்போ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான கேட்டால் நிச்சயம் நேரம். என்னையா நிச்சயம்? என்ன சொல்ல வர? நான் பைக் கொடுப்பேன் அப்படி சொல்ல வரியா? ஒவ்வொரு வீட்டுக்கும் பைக்கு நிச்சயம்னா அது எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும். சைக்கிளில் போயின்னுக்கிறேன், எனக்கு ஒரு பைக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நிச்சயம். சார் இன்றைக்கி அந்த ஸ்டேஜெலாம் மக்கள் அடைஞ்சிட்டாங்களா சார்? சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் ஒரு பைக் இருக்குது. நீ முன்னெல்லாம் டிவிஎஸ் 50 கூட இருக்குது. 90s லாம் வந்து இந்த ஸ்கூட்டர் மட்டும்தான் இருக்கும். வெஸ்பா, சட்டக் இந்த மாதிரி. பைக்கில் வந்து ராஜ்தூத்து இந்த மாதிரி பைக், புல்லட் வச்சுருக்கவன் பெரிய கார் வச்சுருக்க மாதிரி இப்படி தான் இருந்தது. 90s அப்புறம் அதாவது 84லேருந்து கொலாபரேஷன்லாம் வந்துடுச்சு. சுசுகி கம்பெனிக்காரன் உள்ளே வந்தான், ஹோண்டா கம்பெனிக்காரன் வந்தான், ஹீரோவோட இது பண்ணி அந்த மாதிரி. அப்போ இங்கே டிவிஎஸ் 50 வச்சுருக்கவங்களும் இங்கே பெரிய ஆள் மாதிரி இருந்தாங்க. நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமைனா நமாஸ் இருக்கிற மசூதி இருக்கிற பகுதிகளில் நீங்கள் போகவே முடியாது. புதுப்பேட்டையில் நாராயணநாயகன் தெருன்னு ஒன்று இருக்குது. வெள்ளிக்கிழமைனா நீ நடந்து கூட போக முடியாது. பக்கத்துலேருந்து வரது கூட பைக்கை கொண்டு விட்டு தொழுவு போகணும். யோசிச்சு பாருங்கள். 1000 பைக் 1500 பைக் அந்த இடத்துல நிற்கும். இங்கே இங்கே கோடம்பாக்கத்தில் கூட இந்த பிரிட்ஜுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் அவ்வளோது. நீங்கள் பைக்கு இல்லாத ஆள் கிடையாது. பைக் இல்லாத ஒரு வீட்டில் 2 பைக்கு 3 பைக்கு இருக்கிற வீடுகள் தான் அதிகம். அப்போ நீங்கள் வந்து பைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பைக்கு லட்சியமோ நிச்சயமாக ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் காரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு கார் வந்து சிங்கப்பூர்லலாம் கார் இல்லாத வீடே கிடையாது தான். சிங்கப்பூரும் தமிழ்நாடும் ஒன்றா? இங்கே நிறைய பேர் வீடே இல்லாமல் இருக்காங்க. வீடா? சோறு இல்லாமல் இருக்கிறாங்க. கார் விடுங்க, சோறு இல்லாமல் இருக்கிறான். பல பேர் நைட்டு சாப்பாடு இல்லாமல் படுக்கிறான். இந்தியா அப்படிப்பட்ட நாடு. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் இதாக இருக்குது. இங்கே சோறு இல்லாமல் இருக்காங்க. கட்டிங் வாங்க காசு இல்லாமல் இருக்கிறாங்க. நீ கார் வாங்குறத பற்றி பேசினுக்கிறீங்க. கார் நிச்சயமாக. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான சிந்தனைலாம் யாருக்கிட்ட வரும்? கூட இருக்கிறவனு சிரிப்பான். இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் அவர். உட்காந்து விஜய் பேச வைக்கிறாங்க. செல்ஃபோனுன்னு யோசிச்சப்போவே முடியாதுன்றது வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? ஆமாம். நீங்கள் இலவசங்கள் வேறு, தேவையான இலவசங்கள் வேறு. ஒரு விஷயம் நீங்கள் அமித்ஷா இதில் பேசியிருக்காரு குஜராத்தில். பால் பொருட்கள் உற்பத்தியில் கிராமம் முழுவதுமே சின்ன சின்ன மகளிர் சுயதொழில் இதெல்லாம் ஈடுபடுத்துறதுனால பால் உற்பத்தி பெருகி இன்றைக்கி ஒரு பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்கு. இது இந்தியா ஃபுல்லாக நாங்கள் கொண்டு போக போகிறோன்றார். இதுதான் வளர்ச்சி. இப்போ அங்கே பெரிய தொழிலை பால் பண்ணைகள், அந்த இது கால்நடை இதுதான். அதனால் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு வருஷ இதில் 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் அதில் எடுக்கிறாங்க. பால் உற்பத்தி இதில். இங்கே 50,000 கோடி ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. எதில்? டாஸ்மாகில். இவர்கள் உட்காந்து திராவிட மாடல் தான் உலகத்திலே முன்னேறிய நாகரிகன்ற அளவுக்கு பேசிட்டு, எது குடிக்கிறதா? குடி மட்டுமா? போதைப் பொருள் நடமாட்டமும் அதிகமாகிடுச்சு. கஞ்சா, மெத்தப்பட்டைன் வந்து இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கிற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடுன்ற அளவுக்கு போயிடுச்சு. இன்னொன்று, இந்த இப்போ வர்றவங்க கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, முன்னெல்லாம் மதுக்கடைகளை 500 மதுக்கடைகள் மூடுவோன்னு ஜெயலலிதா கோரிக்கை வச்சு மூடினாங்க. இப்போ என்ன தெரியுமா கோரிக்கை? வர்றவங்க அரசியல் கட்சியில் வைக்கணும், 12லேருந்து 10 வரைக்கும், நைட்டு 10 வரைக்கும் மட்டுமே கடை இருப்புன்றதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. ஏங்க ரொம்ப மோசமாக போகுதுங்க. அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த இவரெலாம் வராரு, விஜய்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பரப்புரை பண்ண போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு. என்னைக்காவது இந்த இளைஞர்களை பற்றி, மது போதை பற்றி பேசியிருக்காரா? ஆனால் இளைஞரோட நம்பிக்கை விஜய் தான் செங்கோட்டையன் சொல்கிறாரு. அவர் சொல்லுவாருங்க. எங்க செங்கோட்டையன் சொல்கிறதுலாம் அப்படியே நடைமுறையா? அடுத்த வந்து அவர் தான் நம்பிக்கை, தமிழகத்தோட எதிர்கால நம்பிக்கையே விஜய் தான் சொல்லி அவருக்கு நம்பிக்கையாக இருக்கும். அவருக்கு மேலே ரூம் இருக்கா கேளுங்க. நம்பிக்கை பற்றி அப்புறம் பேசலாம். செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிட்டார். செங்கோட்டையனுக்கு தாவேக்கால ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்குரிய ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குன்னு கேளுங்க. தலைமை கழகத்தில் இருக்குது. எங்கே இருக்குது தலைமை கழகம்? பனையூரில் இருக்குது. பனையூரில் கேட்ட மூடிட்டு திறக்கவே மாட்டேங்கிறாங்க. இவர் போனால். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அரே ஜாவ், யார் நீ அப்படின்றாங்க. சார் என்ன சார் தலைமை ஒருங்கிணைப்பாளர்? ஏங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர்னா அது விஜய்க்கு அவருக்கு தான் தெரியும்.
அங்கே இருக்கிற பவுன்சருக்கு தெரியுமா? ஏன் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அவர் என்னைக்கு எத்தனை தடவை பனையூர் போனார்? எதுக்கு உள்ளே போகணுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களான்னு கேட்பாங்க. இவர் யார்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும்? புஷியானது தான் வேணாம். புஷியானது தலைவர் பிஸியாகிறான்றாரு. இதுதான் நிலமை. நான் சொல்ல வர்றது அது இல்லைங்க. இப்போ அறிவாலயம் போங்க, இப்போ ஸ்டாலினோ இல்லை யாராவது இரண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர் கூட நேராக போவாங்க. அவர்களுக்குரிய ரூமில் இருக்கும், உட்காருவாங்க. மற்றவங்க வருவாங்க, அவங்கள அங்கே போய் சந்திப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் மாளிகை போங்க, எல்லாருக்கும் அறைகள் இருக்குது. தலைமை நிலைய செயலாளர், அவர் கீழே ஒரு டீம் இருக்குது. வெளியிலேருந்து மாவட்டத்தில் வந்து மனு கொடுத்தா அந்த மனு வாங்கிட்டு என்ட்ரி போட்டு எல்லாம் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அண்ணா தொழிற்சங்கத்து தனி அறை அந்த மாதிரிலாம் எல்லா தொழிற்சங்கத்துலையும் எல்லாத்துக்குமே அங்கே இது இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போங்க, ஆமாம் அங்கேயும் இருக்குது. ஒருத்தர் 10 பேர் உட்காந்துருப்பாங்க, பேசுவாங்க. மாநில செயலாளர் இருப்பார். மாநில செயலாளர் ரூமை பழைய மாநில செயலாளர் ஆக்கிரமிச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் போங்க, பாலன் இல்லம் 6 அடுக்கு கீழெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு அவங்க ஒரு டவரில் இருக்கிறாங்க. சத்தியமூர்த்தி பவன் போங்க, தலைவருக்கு அறை, மற்றவர்களுக்கு அறை, எல்லாருக்கும் எல்லா அணி பிரிவுகளுக்கும் அறை இருக்குது. கமலாலயம் போங்க, பெட்ரூமோட கூடிய அறையெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்து மாற்று சக்தின்னு சொல்கிற உங்ககிட்ட சென்னையில் ஒரு கட்சி அலுவலகம் இருக்கா? தலைமை அலுவலகம் இருக்கா? தொண்டர்கள் வர்றான், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கடை ஓடியிலேருந்து வர்றான். கட்சி தலைவரை பார்க்க கூட முடியாது, அவர் வந்து துருவ நட்சத்திரம். மற்ற யாரையாவது நிர்வாகியை சந்தித்து தன்னுடைய மனக்குறையோ இல்லை மாவட்டத்தில் இருக்க பிரச்சனையோ இந்த பிரச்சனையை கையில் எடுக்க ஏதாவது சொல்கிறதுக்கோ ஒரு மனு கொடுக்கறதுக்கு கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. எங்கே இருக்குது ஆஃபீஸ்? பனையூரில் தான் இருக்குது ஆஃபீஸ். பனையூரில் போனால் தொண்டா வந்திருக்காங்க, கதவை திறந்துருவாங்களா? இரும்பு கேட்டு போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. எங்கேயாவது கட்சி ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்களா? எந்த கட்சி ஆஃபீஸ்? நான் சொன்னல, இப்போ இவ்வளோ கட்சி ஆஃபீஸ் சொன்னல, ஏதாவது 24/7 ஓப்பனில் தானே இருக்குது. நீங்கள் எப்போ போனாலும் உள்ளே போகலாம். இன்னொன்று, பத்திரிகையாளர்கள் எனி டைம் அங்கே இருப்பாங்க. ஆமாம். இப்போ நான் ஒருத்தரை சந்திக்க போகிறேன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் அவரை சந்திப்போம். கரெக்டாக? அதே மாதிரி எல்லா ஆஃபீஸ்லேயுமே அந்தந்த பீட்டு ரிப்போர்ட்டர்ஸ் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ரிப்போர்ட்டர், ஐஎஸ், அது எல்லாமே அங்கே இருப்பாங்க. ஐஎஸ்ஸாக இருப்பாங்க. இங்கே இதுதான் நான் சொல்கிறேன், இது சொப்பு கட்சி. இதில் நம்பிக்கை நட்சத்திரம்னா, நம்பிக்கை நட்சத்திரம் யாருக்கு? நீ சினிமாவில் நடிச்சல்ல, அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம். அவர்கள் உங்களை நம்புவாங்க. சார், இன்னைக்கு காலையில் கொடுத்த பேட்டியில் அடுத்த தமிழகத்தினுடைய எதிர்காலம் விஜய் அவர்கள், அடுத்து அவரை தான் மக்கள் முதல்வர் ஆக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறார் செங்கோட்டையன். என்ன பண்ண, வேற என்ன சேர்ந்துட்டாருங்க, வேற என்ன இவர் என்ன சொல்கிறது? இன்னொருத்தர் சேர்ந்துக்கிறாருல்ல, நாஞ்சில் சம்பத், இன்னோவா சம்பத். அவர் பேசுவார் பாருங்க, சும்மா விஜயை பயந்துற அளவுக்கு பேசுவார். மெய் சிலிர்த்து விட்டேன். ஆமாம், அதே வாய் தான் போன வாரம் வரைக்கும் வருங்கால இப்போ முதல்வர் உதயநிதினு ஒரு வாழ்த்து போட்டு அதை தூக்கிட்டு சுற்றியிருந்தாங்க டிஎம்கே ஐடிவிங்கெலாம். கதறு தற்குறிகளே கதறுகள் அப்படின்லாம் கீழே போட்டுருந்தாங்க. தற்குறிகள் கதறுங்கள் சொன்ன இதில் வந்து இவர் அங்கே போய் சென்ட்டார். இப்போ அவங்க இவங்கள அடிச்சுன்னு இருக்காங்க. என்ன சொல்கிறார்? அவர் கதறாரு, வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு, கூட்டத்துக்கு கூப்பிட்டா திருப்பி வாங்கிட்டாங்க. எனக்கு யார்? நாஞ்சில் சம்பத் கதறாரு. வியாபாரி தாங்க அவர் கட்சிக்காரோ நிர்வாகியோ கிடையாது. இவங்க சேர்க்குற ஆள்லாம் பாருங்களேன். நான் சொல்கிறேன்ல, எக்ஸ்பைரி ஒரு பொருள், ஒரு உணவுப் பொருள் வாங்குறோன்னா முதல்ல என்ன பார்ப்போம்? எவ்வளோ டேட் இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டுன்னா. இப்போ ப்ரெட்டு வாங்குறோன்னா குறைஞ்சது ஒரு 3-4 நாள் எக்ஸ்பைரி டேட் இருந்தால் தான் வாங்குவோம். ஏன்னா ஒரு ப்ரெட்டை நம்ம வீட்டில் எல்லோரும் ஒரே நாளில் காலி பண்ண மாட்டாங்க. 2 நாள் வச்சு சாப்பிட்டோன்னா அப்போ 3 நாள் இருந்தால் சரி வாங்குவோம். வாங்குறப்போ எக்ஸ்பைரி டேட் இருந்ததுன்னா கடைக்காரண்ட சண்டைக்கு போவோம். எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிச்சு, இது எப்படி நீ விலைக்கு வச்சேன்னு சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனையாக்கலாம். நீங்கள் வாங்குறது எல்லாமே எக்ஸ்பைரி டேட்டு. முத்துகிருஷ்ணனை யாரோ ஒருத்தர் சேர்த்தாங்கல்ல, அப்படி ஒரு எம்எல்ஏ இருக்கா உங்களுக்கு தெரியுமா? அதிமுகவில் தெரியல சார். இதான் நிலமை. அது எம்ஜிஆர் காலத்துலேயே எக்ஸ்பைரி அது சார். இப்போ காலையில் செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த விஜய் வரும் பொழுது மற்ற கட்சியிலேருந்து யாராவது இணையிறாங்களா அப்படின்றப்ப, அதெல்லாம் சொன்னால் வீட்டை போய் அங்கே உட்காந்து வீட்டை பூட்டி விட்டு வெளியே அழுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாங்க இவர்கள் பண்ணுற பில்டப் இருக்குல்ல, அது வந்து ஒரு தனி ரகம். அதை விட்டுருங்க. இப்போ சேர்க்குற ஆளை பற்றி தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லா கட்சியும் இயற்கைங்க. அது ஒரு மாவட்டம் இருக்குன்னா அது கீழே ஒர்க் பண்ணுறவன் அவன் கொஞ்சம் ஒரு லெவல் வரத்துக்கு ட்ரை பண்ணுவான். கண்டிப்பாக. மாவட்ட செயலாளர் அவனை வர விட மாட்டான், அவன் ஆளுங்களை வர விடுவான். இல்லாட்டி அவன் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது. இன்னொரு இந்த தொகுதியில் நம்ம நிற்கணும்னா இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த தொகுதி நம்ம கிடைக்காது, பக்கத்து தொகுதியில் போய் நிற்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம வந்து தாவேக்கா போயிட்டா அந்த தொகுதியை கேட்கலான்னு. அப்போ அங்கே அந்த தொகுதியை எதிர்பார்த்துட்டு இருப்பானே அவங்க இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, இந்த மாதிரி எதிர்பார்த்து ஒரு லேட்டஸ்ட்டு தலைவர்கள் வர்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் காட்டுங்கன்ற. நான் இவர் 5 கட்சி அமாவாசை நாஞ்சில் சம்பத், அவர் நிர்வாகி கிடையாது,
அவர் ஒரு பேச்சாளர், பரப்புரை. பேசுவார், அதுக்கு துட்டு வாங்கிக்குவார். பட்டிமன்றம் கூப்பிட்டா பட்டிமன்றம் பேசுவார், யாரை திட்ட சொல்லணுமோ திட்டுவார், சமயத்தில் கூட இருக்கிறவங்களே திட்டுவார். அவர்கிட்ட பிரச்சனை என்னென்னா, மதிமுக இருந்தப்போ கொஞ்ச நாள் இதுன்னா மதிமுகவை உள்ளே திட்ட ஆரம்பித்தார், ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்குள்ளே திட்ட ஆரம்பித்தார், டிஎம்கே போய் டிஎம்குள்ளே திட்ட ஆரம்பித்தார், அமமுக போயிட்டு அங்கேயும் அப்படி தான் திடீர்னு ரிவர்ஸில் அடிக்க ஆரம்பித்தார். திடீர்னு மல்லை சத்தியாட்ட போனாரா? அவர் கட்சி அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. அப்படியா? மல்லை சத்தியா கட்சி ஆரம்பிக்காம கூட இருந்தார். அப்போ எப்படி? அப்போ மல்லை சத்தியா கூப்பிட்டு வருவார் தாவேக்காக்கு, தம்பி வந்துரு தம்பி அப்படின்னு. அப்போ இவங்க மல்லை சத்தியா கொடுப்பாங்க பாருங்கள், பில்டப்பு, மாபெரும் தலைவர்ன்றாலும் கொடுப்பாங்க. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடைசியாக இவர் வந்து தாவேக்கா வர்றாரு. வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் இவர் பார்ட் டைம் கன்சல்டண்ட்டாக திமுக பேச்சாளராக இருந்தார். கன்சல்டன்ட் பேச்சாளர், கரெக்டாக? அது பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ இவர் ஒரு கட்சி ஆள் கிடையாது. கட்சியில் இப்போ செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கட்சியில் இருந்தார், மாவட்டத்தை பார்த்துக்கிட்டாரு, அதை தாண்டி யோசிக்கல, மாவட்டத்துக்குள்ளே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். தொகுதிக்குள்ளே தான் இருந்தார். தொகுதிக்குள்ளே இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது. இவர் ஒரு பேச்சாளர். இவர் கட்சி அமைப்பு ரீதியாக மாவட்டம் இது அது அந்த மாதிரிலாம் இவர் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஆட்களை தான் சேர்க்குறாங்கன்றேன். அதை தாண்டி ஸ்ரீதரன் யாருப்பா? திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர், அதிமுகவில் தானே? அதிமுக அது கூட ஞாபகம் இல்லை. எப்போங்க இருந்தார்? அது முன்னொரு காலத்தில். அப்புறம் ராஜலட்சுமி அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்களா அதிமுகவில்? ஆமாங்க, 2011. அப்படியா? சரி சரி. மயிலாப்பூரா? ஏன்பா மயிலாப்பூர்னா நடராஜி மற்றவங்க தானே? இல்லைங்க, இவங்களும் ஒரு பீரியட் இருந்தாங்க. நின்று எப்படி வாங்கினாங்க தெரியல சீட்டு. ஜெயலலிதா முன்னாடி நின்று இது பண்ணி லாஸ்ட்டில் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஒரு வழக்கறிஞர் அவங்க. பெருசாக அவங்க கட்சியில் இதெல்லாம் கிடையாது, அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் ராஜலட்சுமினா யாருக்குமே தெரியாது. இதுதான் இது, அவங்கள சேர்த்தாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? தாவேக்கால சேர்ந்து தெரியல, ஒன்றும் தெரியல சார். அவ்வளோதான். அதுலேயும் தாவேக்கால பெண்கள் நிலை ரொம்ப மோசம். தாகிரான்னு ஒரு அம்மாவை ஒன்றுமே இல்லை, அப்படியே அவங்க அம்மா பட்டமளிப்பு விழாவில் இந்த விருந்தினர்கள் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு புர்கா. உலகத்திலே நான் இந்த கலர் புர்கா நான் பார்த்ததே இல்லை. நானும் ஒரு இஸ்லாமியன் தான். எல்லாம் கருப்பு கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், சாம்பல் கலரில் இருக்கும், கருநீளத்தில் இருக்கும். இந்த கலரில் ஒரு புர்கா, அது தனியாக அவங்க அவங்க பார்த்தாங்கன்னா நீங்கள் எங்கள் கடைக்கோடியிலேருந்து பார்த்தாலும் தனித்துவமாக இருப்பாங்க. அவங்க தான்ப்பா தாகிரா. எதாவது பேசுவாங்களா? பேசலாம் மாட்டாங்க. அப்படியே பேசணும்னு நினச்சா கூட இவங்க பேச விட மாட்டாங்க. அவ்வளோதான். இது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு அம்மா இருக்காங்க, ராஜலட்சுமி. ஒரு அம்மா வந்து இந்த தீர்மானம் இதெல்லாம் வாசிப்பாங்க பாருங்கள். ஒரு பேச்சாளர் ஒருத்தவங்க, அவங்க வந்து பேராசிரியர் ஒருத்தவங்க. அவங்களும் அப்படி இந்த மேடை நடக்கிறப்போ மேடையில் அப்படியே தேவை தான். நான் என்ன கேட்குறேன், மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் எங்கேயாவது போகிறது வர்றது பேட்டி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருந்தால் கட்சி கொஞ்சம் அடுத்த கட்டத்தை போகும். இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, பலருக்கு பேசவே தெரியாது. இன்றைக்கி திமுகவே அந்த நிலைமை தான். நீங்கள் திமுகலாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, வாடகைக்கு ஆட்களை வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்துக்கிட்டு, அதுலேயும் இப்போ நேற்று கூட பாருங்கள், இவர் பேசியிருக்கார் உதயநிதி. அவருக்கு உதயநிதிக்கு எழுதி கொடுக்குறதுக்கு கவலையே வேணாம், பழைய மேட்ரு அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டா போதும். சார், முதல்வர் இன்னைக்கு வந்து மதுரைக்கு பயணம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தான் இன்றைக்கி திறந்து வைக்க போகிறாரு. திமுக உடைய சாதனைகள்ன்ட்டு அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆட்சியில் எதுவும் செய்யலைன்ற மக்களுடைய குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கிறாங்க. மக்களுக்கு யதார்த்தம் வேறு, இவர்கள் சொல்கிறது வேறு இல்லை. இவர்களுக்கு சொல்கிறது உரிமை இருக்குல்ல, எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போவாங்க. நான் அப்படி பண்ண 11.5 லட்சம் கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்திருக்கேன்னு திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. எங்கே கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அன்புமணி ராமதாஸ்லேருந்து பலரும் ஆதாரத்தோடு கேட்குறாங்க. வெள்ளை பேப்பர் காமிச்சாங்களா சார்? அதுதான் அந்த ஆணவம் தான் சொல்கிறேன். அது ஒரு ஆணவம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், வாதம் பண்ணுறேன், உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, கதறு பார்த்தியா ஏதாவது சொல்லிட்டு அப்படி போய்கிட்டே இருக்குது. நில்லுங்க, நின்று பதில் சொல்லுங்கள், நான் கேட்க சொல்லுங்கள், நான் போயா அப்படின்ட்டு போயின்னு இருக்குது. இதுக்கு பேர் ஆணவம். இன்னொன்று எஸ்கேபிசம். வெள்ளை அறிக்கை எது கேட்குறாங்க, நீங்கள் 11.5 லட்சம் கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்தீங்கன்றாங்க. அன்புமணி ராமதாஸ் 1 லட்சம் கோடி ரூபா தான், அதில் கூட 37,000 கோடி ரூபா தான் அந்நிய நேரடி அங்கேருந்து கொண்டு வந்தது, மற்றதெல்லாம் இங்கேருந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஓப்பனாக வச்சு வாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு, புக்காக போட்டு வெளியிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பதில் சொல்லணும், கோபம் வரணும்ல. இப்போ 11 லட்சம் என்னையா பேசுகிற நீ, இந்த பாரு அப்படின்னு தமிழக அரசு சார்பா, இல்லாட்டி உங்கள்கிட்ட தான் இருக்க ஃபேக்ட் செக்கு வர வேண்டியதானே. அன்புமணிக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உண்மையத்தையும் சொல்கிறார். அதான் அவர்கிட்ட வர வேண்டியதானே. ஃபேக்ட் செக், அன்புமணி தவறாக சொல்கிறார், இதை பாருங்க,
இந்த இதிலேருந்து இத்தனை லட்சம், இதுலேருந்து இத்தனை லட்சம், இதுலேருந்து இத்தனை லட்சம், தமிழ்நாட்டில் இந்த இடத்துல நிலம் இது பண்ணி வேலை முடிந்து விட்டது, இந்த இடத்துல வேலை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த இடத்துல நடக்க போகுது, இந்த இடத்துல முடிந்து இத்தனை ஆயிரம் பேர் வேலை பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி தமிழக அரசு சொல்கின்ற 33 லட்சம் இந்த பாருங்கள், இந்தந்த மாவட்டத்தில் இத்தனை லட்சம் பேர், இந்த தொழிற்சாலையில் இந்த இதில் இதை பாருங்கள் இத்தனை லட்சம் பேர், இதான் வெள்ளை அறிக்கை பிடிப்போ அப்படின்னு கொடுக்கணும்ல. அதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. இந்த கம்பெனி இந்த டைத்தில் இவ்வளோ கொண்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் காலை உணவு திட்டம் போட்டதுனால் இத்தனை லட்சம் மாணவர்கள் புத்திசாலி ஆகிட்டாங்க காலையிலேயே சாப்பிட்டு, அதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம். காலை உணவு திட்டம் மூலம் இத்தனை மாணவர்கள் அப்படியே இந்த குழந்தையா மாறிட்டாங்க. இல்லம் தேடி மருத்துவத்தில் 2.5 கோடி பேர் பயன்படுத்தி 2.5 கோடி பேர். இதெல்லாம் எப்படி? அப்போ இதுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று விட்டு தெரியுதுல்ல? அந்த மாதிரி இந்த 11 லட்சம் கோடி வந்ததுக்கு வெள்ளை அறிக்கை விட்டு போங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு, வெள்ளை அறிக்கை கொடுப்பது என்பது மரபு அல்ல. அப்படியே உடனே டைன் கட் பண்ணி ஏ ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அகோ அப்படின்னு போட்டோன்னே அங்கே வெள்ளை அறிக்கை விடுவதற்கு உங்களுக்கு வக்கீலையா? பாவம், அந்த காலத்தில் என்னென்னவோ பேசிட்டாரு, அது எல்லாம் இப்போ ரிவர்ஸ் ஆகும், பேக் ஃபயர். ஆமாம், அதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அவருக்கு காட்டப்படுவது எல்லாமே அப்படியே. இப்போ நீங்கள் ஒரு கிரவுண்டு இருக்குது வச்சுக்கிங்க, ஒரு கிரவுண்டுன்னு இருந்தால் ஆடு மாடு மனுஷன் எல்லாம் அசிங்கப்படுத்தி தான் வைப்பான். அந்த கிரவுண்டு ஒரு மாதிரி மோசமாக தான் இருக்கும். அந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்கொயர் போட்டு கீழே விரிப்பு விரித்து பேரிகேட்லாம் போட்டு மிளகா போட்டால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த இடம் வந்தால் நல்லா தெரியும், சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த இதுக்கு வெளியே மனித கழிவுகள்லேருந்து எல்லா அசிங்களும் புதர் மண்டிய எல்லாமே இருக்கும். இப்படித்தான் இன்றைக்கி தமிழக நிலைமை, பல பிரச்சனைகள் வெளியில் இருக்குது. நடுவில் ஒரு செவரை போட்டு அழகாக பண்ணி சிஎம்க்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இதையும் காட்டப்படுறதே இல்லை முதல்வருக்கு. இதுதான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். சூப்பரான தமிழ்நாடு, வளர்ந்த தமிழ்நாடு. டிஜிபி நியமனம் முதல்வரை கேட்டிங்கன்னா அவருக்கு எதுவுமே ஐடியா இருக்காது. ஏன்னா யாராவது ஒருத்தர் போட வேண்டியதானே, முறைப்படி நடந்துட்டு போக வேண்டியதானேன்னு. ஆனால் அவருக்கு மறைக்கப்பட்டு இல்லைங்க இப்படி தான் இன்னை வரைக்கும். அவங்க வந்தால் நம்ம தேர்தல் வேலை பார்க்க முடியாது, யார் வந்தாலும் வேலை பார்க்க முடியாது. இப்போ தேர்தல் அறிவித்தாங்கன்னா தேர்தல் டிஜிபி வந்துடுவார். தேர்தல் ஆணையம் ஒரு டிஜிபி நியமிச்சிடும். அது சீமா அகர்வாலாக இருக்கலாம், ரத்தோராக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால் அதுக்குள்ளேயே ஏதாவது நம்ம இதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கலான்னு ஆசை. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ திருப்பரங்குன்றம் அந்த அதிகாரிகள் என்ன சொல்லிச்சு கோர்ட்டு, அதிகாரிகளை கூப்பிட்டு போய் தான் அந்த கோயில் நிர்வாக அதிகாரிகளை அங்கே தீபம் ஏற்றுறீங்கன்னாங்க. நீங்கள் உண்மையிலேயே இந்த இந்துத்துவ அமைப்புகளை நாங்கள் கால் ஊன்ற விடமாட்டோமாதுன்றீங்களா? ரொம்ப சிம்பிள். தீபத்தை ஏற்றிட்டு கிளம்பு, அவன் என்ன பண்ணுவான், அரோகரா போயிட்டே இருப்பான். ராம ரவிக்குமார் ஹீரோ ஆக முடியாது, யாரும் ஹீரோ ஆக முடியாது, புரியுதா? ஆனால் இவர்கள் இதெல்லாம் லேட் பண்ணால்தான் அவர் 10 பேரை போட்டு 10 பேர் நீங்களே ஏற்றுங்கன்னு அனுப்புகிறாரு. ஆனால் நீங்கள் டிவி டிபேட்டில் எல்லாத்தையும் பாருங்களேன், அது எப்படி ஜட்ஜி வந்து மனுதாரரையே ஏற்ற அனுப்புவார், அதுவும் சிஐஎஸ்எஃப் ஆட்கள் அனுப்புவார். அப்படி கேட்குறாங்க. ஏன்பா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்தது? இன்னொன்று, ஜட்ஜி உங்களுக்கு விருப்பம் இல்லாத தீர்ப்பை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அப்பீல் போக வேண்டியதானே உடனே. 3ஆம் தேதி தீபம் வரைக்குமே ஏன் அப்பீல் போகல? அப்பீல் போனால் டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் போனீங்கன்னா இது சரியான இது இல்லைங்க, மதம் முதல்ல தூண்டுற மாதிரி இருக்குது ஜட்ஜியுடையதுன்னு நீ அப்பீல் போனீங்கன்னா 2ஆம் தேதி அவசர வழக்கை எடுத்து விசாரிக்கணும்னா பெஞ்சு எடுத்து விசாரிக்க போகுது. கண்டிப்பாக. அப்போ இந்த நிலைமை யார் உருவாக்குறது? இதுக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இவர்கள் பல பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளுறதுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. இப்போ இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்க போகுதுன்றதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே முதல்வருக்கே தப்பான ஒரு ரூட்டை காமிக்கிறாங்க. அவரை கிட்டத்தட்ட எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த மாயை எப்போ விலகுன்னா தேர்தலில் தோற்று போகும்பொழுது உணர்வு. நான் சொன்னேன்ல, நான் போகும்பொழுது எதிரில் வண்டி கூட வரக்கூடாது அப்படின்னா மக்கள்லாம் அதை விரும்புகிறாங்க. நான் இதை பண்ணால் மக்கள் விரும்புகிறாங்க, அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க ஆட்சியை. இப்படி தான் சொல்லுவானுங்க. வந்து கலைஞர் எம்ஜிஆர் பிடிச்சி ஜெயிலில் போட்டார் கலைஞரை, ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில். இவர் கேட்குறாரு, நான் எப்படி இருக்காங்க வெளியில் வர்ற டீம்லாம், தலைவரை தமிழகமே பற்றி எறியுது வேறு லெவலில். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். செய்தித்தாள் பார்ப்பாரு, உள்ள செய்தித்தாள் சில என்ன இது மாதிரி வரும், அதுவும் பல இது அடித்து வரும், மேலே மை பூசி அனுப்புவாங்க. இன்னொன்று முரசொலி இந்த மாதிரி இருந்தால் தானே இந்த மாதிரி எழுதுவாங்க, மற்றது சாதாரணமாக தான் இருக்கும். இவர் நம்பினார் அந்த டைமில், முரசொலி மாதிரினே போய் சொன்னால் அப்படி நம்பினார். சிறுநேரங்கத்தில் அவங்க ஜெயலலிதாவை இஸ்லாமியர்கள் கூட்டின கூட்டம் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் அந்த கூட்டத்தில். அப்போ பீச்சில் கூட்டம் நடத்தலாம், மிகப்பெரிய கூட்டம்.
பெரிய அளவில் இஸ்லாமியர்கள்லாம் அப்படியே ஒரு தலைகீழ ஒரு மாற்றம் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு துர்பிரச்சாரம் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தது, அதெல்லாம் மாறி வருது, ஒரே மாற்றத்தை நோக்கி நகர்ந்துச்சு. அப்புறம் ஆட்சி பிடிச்சிட்டாங்க ஜெயலலிதா. அப்போ வந்து கலைஞர் அறிவாலயத்தில் இருந்து கேட்குறாராம். அப்போ இந்த மாதிரி லைவ்லாம் இருக்காதுல்ல, கூட்டம் எப்படியான்னு கேட்குறாரு. எல்லா அடிப்பொடிகள் ஆதரவு பத்திரிகையாளர்லாம் இந்த இப்போ சுற்றினுக்கிறானுங்கள்ல, இந்த மாதிரி அந்த ஆதரவு பத்திரிகையாளர் இவங்கெல்லாம் வெறும் 5000, ஒன்றுமே கூட்டம் இல்லை, பெருசாக இல்லை, சும்மா அந்த ஏடிஎம்காரன் கூட்டு போனது இது அவ்வளோதான் இருக்குது. ஓஹோ, சரி சரி. எல்லாம் போனோன்னே நம்ம நண்பர் அவர் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவாராம். நேயா சொல்லியா, நான் ஒரு 5000 தான். இல்லைங்க தலைவரே, குறைஞ்ச ஒரு 50,000 பேர் இருப்பாங்க, நல்ல கூட்டம், நல்லா வரவேற்பு, யார்கிட்ட கேட்கணும்னு இருக்குது. நம்மளால் இருந்தால் இப்போ இருக்கிறாரு இவர், ஓ அப்படியா, கூட்டமே இல்லை, இதை பேசுறீங்க தலைவரே, என்ன கூட்டம் கூட்டினீர்கள், கடற்கரையில் நீங்கள் கூட்டிய கூட்டம் பிசுபிசுத்து விட்டது, 5000 பேர் கூட இல்லைன்னா அங்கே கலந்துக்கிட்டோன்னா சொல்லுவான், என்னையா பேசுகிறார் சிஎம், என்ன கூட்டம் வந்தது, இன்னும் தலைகீழ பேசுகிறாருன்னு. என்னன்னா அவருக்கு மனதுக்கு சந்தோஷம் எழுதுறது பேசுகிறது பாருங்கள். அந்த மாதிரி ஆளுங்களாக கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ஆங்கில பத்திரிகை ஒருடைய பத்திரிகையாளர்கள் முழுதுமாக திமுக வேலை போயிட்டாங்க. இன்றைக்கி அவர்களுக்கு திமுக நடத்துகிற ஒரு இது பள்ளி இதுக்கு ஒருத்தரை ஆசிரியராக போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் போதை மருந்து கடத்தலில் சிக்கின ஒரு எம்எல்ஏவை பற்றி ரொம்ப பெருமையாக அந்த பேர் காரணத்தை எழுதி கட்டுரை எழுதுகிறார். இப்படி ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா அவரவர்கள் எந்த அளவுக்கு துதிப்பாட முடியுமோ அந்த அளவுக்கு துதிப்பாடுறாங்க. இந்த விவகாரத்தில் இந்த பத்திரிகையுடைய கருத்து எப்படி இருக்குன்னு ஜனங்களும் சரி பொதுவானவர்களும் பார்ப்பாங்க. இவர்கள் கருத்து தான் கரெக்டு, இவர்கள் கரெக்டாக கருத்து சொல்லுவாங்கன்னு. இன்றைக்கி அது இல்லை, முழுசுமாக முரசொலி மாதிரி இருக்குது, முரசொலியுடைய ஆங்கில பதிப்பு மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விளம்பரம் வேணும், விளம்பரம் பணம், ஏன்னா சர்க்குலேஷன் இல்லை, ஏன்னா படிக்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இன்னொன்று, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது எல்லா விஷயமும் நாளைக்கு அதை பேப்பரில் வந்து எனக்கு நான் யூஸ் இருக்குது. அப்போ யார் படிப்பா? அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க, அரசியல் இதில் இருக்கிறவங்க, நம்மளை மாதிரி ஆட்கள், இவங்க தான் கொஞ்சம் பேப்பரை வாங்கி என்ன போட்டிருக்கு, அதுலேயும் பொய்யா எழுதுறது. நேற்று ஒரு இது பத்திரிகையில் பார்த்தேன், மத்திய உளவுத்துறை அறிக்கையும் இவங்க உட்காந்து டெஸ்கில் எழுதுறேன். நான்லாம் வேலை செஞ்சனால எனக்கு இதெல்லாம் புரியுது, இவங்க எப்படி எழுதுவானுங்கன்னு. திடீர்னு கேட்பாங்க, என்ன இவருக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியாது, உடனே தோணுனதை எழுதுறது. மத்திய உளவுத்துறை அறிக்கையா, திமுக 90 சீட்டாம், தாவேக 70 சீட்டாம், 40% வச்சிருக்கிற ஏடிஎம்கே வந்து 35 சீட்டாம். இதெல்லாம் கூட நான் பொறுத்துக்குவேன். நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு, டேய் நீ அங்கே தாண்டா நிற்கிற அப்படின்னு. 8% வச்சுருக்க நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு வெல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சீமானே திருவற்றூர் நின்று டக்கர் அடித்து பார்த்தாரு. அப்போது உன்னுடைய இது எப்படி மத்திய உளவுத்துறை ஒரு அதிகாரி எனக்கு போடுறாரு, இது மத்திய உளவுத்துறைக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இந்த ரிப்போர்ட்டு இதுதான் நிலமை. டெஸ்கில் உட்காந்து என்னன்னா எழுதுறது யோசிக்கிறது. இன்னொன்று நானும் படித்தேன், கிட்டத்தட்ட விஜய் எடுத்த சர்வேயில் திமுகவுக்கு தாவேக்காவுக்கு 70 சீட் கன்ஃபார்மு, மற்ற சின்ன சின்ன கட்சியை சேர்த்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு இது போடுறாங்க. ஏங்க ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க, ஒரு தொகுதிக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்களே 27, அதிகபட்சம் யார் சொல்கிறா? டெய்லி வானிலை அறிக்கை மாதிரி, தங்கம் விலை மாதிரி, நிலவரம் மாதிரி யார் சொல்கிறா? அதை அர்ஜுனா வாய் திறந்தாலே 27%. ஒவ்வொரு தடையும் இன்னும் ஒரு 10, இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு பேச விட்டாங்கன்னா 29% நம்ம வந்துட்டோன்னு 2% ஏறிட்டுருக்கோம். சார், இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து அந்த இந்தியா கூட்டணி உடையுதுன்னு சொல்கிறப்படுது, தாவேகா கூட பேச வார்த்தை போகிறது சொல்கிறாங்க. ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமான ஒருத்தவர் வந்து விஜய் அவர்களை பார்த்துட்டு போயிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லுங்களேன், என்ன நெருக்கமான ஒருத்தர்னா இதுவா? பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துட்டு போயிருக்காரு, எப்படி சார் பார்க்குறீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான நபர். சில மேதாவிகள் அறிவாளிகள் சொல்கிற மாதிரி ராகுல் காந்தியை அவரை விரட்டி விட்டார்லாம் கிடையாது. ராகுல் காந்தியை அவரை விரட்டி விட்டார்னா இந்த ஆள் கண்டுபிடிச்சி தான் ஓட் ஷோரு, எஸ்ஐஆர் பிரச்சாரம், அதை தூக்கி தானே சுற்றினார் ராகுல் காந்தி பீகாரில். அதில் தானே முட்டு சந்துக்கு போனாங்க. அப்புறம் ராகுல் காந்தி கிட்டே சேர்க்கலன்னா, ராகுல் காந்தி உடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவர், ஆலோசகர். இவன் வந்து தன்னை பெரிய அளவில் பில்டப் பண்ணிட்டவன். மன்மோகன் சிங் காலத்தில் இந்த இது ஆதார் இந்த இதில் இருந்தவர், ஜிஎஸ்டி கவுன்சிலில் தமிழ்நாட்டுக்கு ஆலோசகராக இருந்தவர், இந்த மாதிரி பல பெரிய அளவில் இன்டலெக்சுவல் இதுன்றதுனால சசி தரூர் தான் முன்னாடி தலைவராக இருந்தார். அந்த இடத்துக்கு இவரை வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய தேசிய லெவல் பொறுப்பில் இருக்கிற ஆள். ராகுல் காந்திக்கு பர்சனல் ஆலோசகர். ப்ளஸ் இந்த மாதிரி முட்டு சந்து கூட்டு போகிற ஐடியாலாம் அவர் தான் கொடுப்பார்.
அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு ஐடியாவில் ஒன்று தான் அந்த எஸ்ஐஆர். இவர் இல்லாமல் இன்னொன்று பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கார், முட்டுச்சத்து கூட்டு போகிற கேசி பழனிசாமி. இவங்க 2 பேருக்கும் ஒரே என்னென்னா திமுக கூட இவர்கள் 2 பேருமே திமுக எதிர்ப்பாளர்கள். இவருடைய ஆதரவாளர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர், ஜோதிமணி இந்த மாதிரி. அப்போ மாணிக் தாக்கூரும் தெரியும்ல, ஒரு எலைட் அரசியல்வாதி தான், மணிசங்கர் ஐயர் மாதிரி. இவர்கள் எல்லோரும் தொகுதியிலே இதில் எங்கேயுமே ஓட்ட மாட்டாங்க. இவங்க அப்படி மேலே அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இது டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கின்னு விஜய் கூட கூட்டணி வச்சா நமக்கு கேரளாவில் நல்லா இது இருக்குது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், கேரளா உங்களுக்கு, தமிழ்நாடு எங்களுக்கு அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இன்னும் திமுககாரன் மதிக்க மாட்டேங்கிறான். அதுவும் பீகாரில் தோத்தா பேர் சுத்தமாக மதிக்க மாட்டேங்கிறான். அப்போ அவனுக்கு செக் வைக்கணும். கூட இருக்கிற நம்ம ஆட்களே பாதி பேர் திமுகவில் சேர்ந்துட்டான். பேருக்கு தான் காங்கிரஸில் இருக்கிறாங்க, ஆனால் பெரும்பாலும் திமுககாரன். பீட்டர் அல்போன்ஸா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிறுபான்மை நலத்துறை அதை கொடுத்து வச்சுக்கிறாங்க அவர். அது அப்போ இந்த மாதிரி திமுகலே இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்களா கொஞ்சம் பேர், சிபிஎம்மில் கூட இப்போ இருக்கிறாங்க திமுகவுள்ள. கனகராஜி, அருணன், இந்த மாதிரி ரொம்ப பேர் திமுக இருக்கிறாங்க. கே பாலகிருஷ்ணன் சேர்த்து கேட்டுனுக்கிறாப்புல. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? ராகுல் காந்திலாம் பேசி அவர் வந்து விஜய் பார்க்குறாரு. என்ன இது, பாண்டிச்சேரியில் நம்ம சேர்ந்து நிற்போம். இந்த பாருங்கள், இன்றைக்கி மார்ட்டின் மகன் சார்லஸ் தாவேக்காக அழைப்பு விட்றாரு. ஏன் விட்றாரு? அவருக்கும் ஆதவர்ஜனாக ஆகாது. அவர் பாஜக வெளியே வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆமாம். பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துச்சு. காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்தால் நமக்கு சிக்கல். ஆமாம். என்ன பணம் செலவு பண்ணால் வர முடியாது. ஏன்னா 2 கட்சி தான் அங்கே பெருசாக இருக்கும். ஒன்று என்ஆர் காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி, அதில் இப்போ ஏடிஎம்கேயும் சேர்ந்துச்சு. இன்னொன்று விஜய் காங்கிரஸ். திமுகவும் ஒன்றும் இல்லாமல் போயிடும், நம்மளும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். இருக்குதே 30 சீட்டு, 30 வார்டு. 30 வார்டில் எத்தனை பேர் தான்டா பங்கு போடுவீங்க? அப்போ ஒன்று விஜய் காங்கிரஸ், இல்லைன்னா என்ஆர் காங்கிரஸ், இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம கண்டோம். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ விஜய்கிட்ட நம்ம துண்டை போட்டோம்னா, மச்சான் இருந்தாலும் பரவாயில்ல, சமாதானப்படுத்திக்குவோம். ஆமாம், துண்டை போடுவோம் அப்படின்னு தான் சார்லஸ் துண்டை போடுறாரு. அப்போ இவர்கள் என்னென்னா, நீ பாண்டிச்சேரியில் எங்கள்கிட்ட வந்துரு, நீ ஏன் முதலமைச்சராக இருங்க, நாங்கள் துணை முதலமைச்சரோட இருக்கோம் காங்கிரஸ். கேரளாவில் உங்களுக்கு ஒரு 10 சீட்டு தரோம், எப்படி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நீயும் பிரச்சாரம் பண்ணு, உன்னால் எங்களுக்கு லாபம், எங்களால் உனக்கு லாபம். 10 சீட்டு நீ கணக்கே துவங்கிடலாம் கேரளாவில். தமிழ்நாட்டில் நாங்கள் திமுகவோட இருக்கோம், அங்கே இல்லையா? 2 பேரும் அடிச்சு வாங்கலாம் கேரளாவில், சிபிஎம்மும் காங்கிரஸும். இங்கே வந்து கட்டி பிடிச்சி வாங்கலாம் தமிழ்நாட்டில். சரி, இது எப்படி ஸ்டாலின் எடுத்துக்குவார், திமுகவினர் எப்படி எடுத்துக்குவாங்க? எடுத்துக்காட்டி போ வேணான்றியா? இங்கேயே நாங்கள் அவங்களோட போயிடுறோம் அப்படின்னு என்ன ஆகும்? ஐயோ நீங்கள் இங்கேயே இருங்க, ஏன்னா போயிட்டான்னா ஆகும், திமுக இன்னும் பலகீனமாகிடும். கண்டிப்பாக தாவேக பலமாகாது, அது இன்னொரு பெரிய மக்கள் நல கூட்டணி ஆகும். இப்போ இன்னும் பிரிக்கிற ஓட்டு இன்னும் இவர்களுக்கு என்டிஏக்கு சாதகமாக மாறும். அப்போ ஐயோ வேணாம், சரி ரைட்டு பார்த்து பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு செக்கை வைக்கிறாங்க. காங்கிரஸுடைய நோக்கம் என்னென்னா, விஜய் என்டிஏ ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ செங்கோட்டையனுக்கு அதுதான் அசைன்மெண்ட்டு. இப்போ விஜய் என்டிஏ பக்கம் போயிட்டாருன்னா முழுவதும் வாஷ் அவுட். தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரிலையும் வாஷ் அவுட்டு. அப்படி வாஷ் அவுட் ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. காங்கிரஸ் பிஜேபி 20 சீட்டு வரைக்கும் கணக்கை தொடங்கிடுவாங்க. அது பெரிய பிரச்சனை. 2029 என்டிஏ கூட்டணி 40 இடத்தையும் பிடிச்சிடும் பாண்டிச்சேரியோடு சேர்த்து. கரெக்டாக? கண்டிப்பாக. அப்போ விஜயை நம்ம விட்டுட்டோன்னா எந்த காலத்துலையும் பிடிக்க முடியாது. இப்போ பிடிச்சி போட்டுக்கிட்டா 2031 திமுக கழட்டி விட்டு நம்ம விஜய் கூட, நம்முடைய லட்சியம் என்ன? கூட்டணி ஆட்சி வரணும், நமக்கு ஆட்சியில் உட்காரணும். காங்கிரஸ் மந்திரி சபையிலே இல்லை 67க்கு பிறகு. அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, அதை யோசிப்பார்கள். அதற்காக தான் இந்த மூவு. இதை வாடகை வாயர்களை வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பிரவீன் சக்கரவர்த்திலாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவரே கட்சியை தூக்க போகிறாங்க. அவரே தூக்க போகிறாங்க. அவர் மயிலாப்பூரில் நிற்கிறதுக்கு இது அகில இந்திய இன்டலெக்சுவல் உடைய தலைவர் ராகுலுக்கு நெருக்கமானவர் மயிலாப்பூர் தொகுதி நிற்கிறதுக்கு தாவேக்கிட்ட சேர்ந்து மயிலாப்பூர் ஒன்று ஜெயிச்சிடுற மாதிரி கேட்குறாங்க. மயிலாப்பூர் தொகுதி இப்போ ஏடிஎம்கேல நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா அடிச்சிடுவாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவ்வளோ நல்ல காரியத்தை செஞ்சு வச்சுருக்காரு தாவேலு. அவ்வளோ நல்ல பேர் கட்சியில், அவர் கட்சிக்குள்ளேயும் சரி தொகுதி மக்கள்கிட்டையும் சரி நல்ல கேண்டிடேட் போட்டால் முடிஞ்சது கதை. மீதியை தாவேகா பார்த்துக்கும். கண்டிப்பாக. நான் சொல்ல புரியுதா? தாவேகா துணையுடன் அதிமுக வெல்லும். துறைமுகம் தொகுதி தாவேகா துணையுடன் அதிமுக வெல்லும். வேறங்க சேப்பாக்கம் திருவள்ளினி பிரச்சனை இல்லை. கொளத்தூர் தாவேகா துணையுடன் அதிமுக போராடும். முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்க தொகுதியை. திருவாரூர் போனால் போயிடுவார் இவர். இங்கெல்லாம் நின்னா சிக்கலாகிடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா கொளத்தூரே ஆடின்னு இருக்குது. அதனால் இந்த மூமெண்ட்டில் காங்கிரஸ் யோசிக்கிறாங்க, இது குட் மூமெண்ட்டு, எப்படி போகும் தெரியாது.
ஏன்னா இந்த கட்சியை நம்ப முடியாதுல்ல. கண்டிப்பாக. உனக்கு பிரச்சனைன்னு வந்தவொடனே போய் காலில் விழுந்த, எனக்கு சிபிஐ விசாரணை கொடுங்க அப்படி இப்படின்னு 3-4 சிட்டிங் உட்காந்து பேசினேன். பிரச்சனை தீர்ந்தோன்னு நெஞ்ச நிமிட்டினேன். தாவேக்கா திமுகன்னு உருட்டின்னு இருக்கிற. அதனால் இன்னும் சில மூமெண்ட்டுலாம் போய்கிட்டு இருக்கு. ஜனவரியில் பார்ப்போம். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்து சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.